பவுல் ஒரு தடவை ஒரு தீவுல குளிருது அப்படின்னு சொல்லிட்டு விறகுகள் எல்லாம் பொறுக்கி குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். அந்த விறகுல இருந்து திடீர்னு ஒரு விரியன் பாம்பு ஒண்ணு எழும்பி அவரை கொத்திருச்சு. இதை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, இவன் கொலைபாதங்க, அதனாலதான் இந்த பாம்பு அவனை கொத்தி இருக்குது அப்படின்னு அவனை பழிக்க தொடங்கினாங்க. ஆனா இந்த பாம்பு கொத்தி இவனுக்கு ஒண்ணும் ஆகாதத அதே மக்கள் பார்த்துட்டு யார் பழிச்சாங்களோ இப்ப அவங்களே சொல்றாங்க, இல்லப்பா இவன் கடவுள்பா, இவன் கடவுளுடைய பிள்ளைப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை உங்களையே சில மனிதர்கள் பழிக்கிறாங்களா, நாட்கள் வரும் பாருங்க, அவங்களே சொல்லுவாங்க, ஐயோ இல்ல இல்ல இவங்க கடவுளுடைய பிள்ளை, இவங்க நேர்மையானவங்க, உண்மையானவங்க. உங்க மேல யாரு பழி போடுறாங்களோ, உங்க மேல யாரு தீமையா சொல்றாங்களோ அவங்களே அதை நன்மையா மாத்துவாங்க. நான் சொல்றேன், தீமையானதை நன்மையா மாத்தி பதில் தருவார் ஆண்டவர். உங்க வாழ்க்கையில எந்த காரியம் இப்படி தீமையா இருக்குன்னு நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறீங்களா, அந்த காரியத்துல ஒரு நன்மை நடக்க போது நம்பிக்கையோட இருங்க. ஏன்னா ஏசப்பா உங்க கூட இருக்கிறார். God bless you.